நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட முடியல, அதுக்கும் கேள்வி வருது. ஜிபேலயும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. என்ன சொல்ல வர்றாரு? இவ்வளவு ஓப்பனா எங்களால லஞ்சம் வாங்க முடியலன்னு கதறாங்களா? இப்ப ஒரு கூட்டம் ஆல்ரெடி பெரிய லெவல்ல ஊழல் பண்ண முடியலன்னு ஒரு பக்கம் கதற மாதிரி, இப்ப அரசு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்காம அவங்களால இருக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வெளியே தனியார் ஒரு நிறுவனத்துல போய் வேலை செஞ்சு 10,000 15,000 20,000த்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையில இருக்கிற வழி இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த நிரந்தரம் வேலை இல்லாத ஒருத்தர் வந்து நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு தான் ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பீங்க. நீங்க செய்யற வேலைக்கு சம்பளமும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா நீங்க லஞ்சமும் வாங்கிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே. ஏன்னா நீங்களாம் ஓப்பனா ஜிபேலேயே லஞ்சம் வாங்குறவங்களாச்சு. அண்டர் த டேபிள்லாம் மாறி போச்சு. இப்போ டைரக்டா அக்கௌண்ட்டுக்கே நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்போ இவ்வளோ லஞ்சம் ஊறி போய் அரசு அதிகாரிகள் வெளியில வந்து போராட்டம் பண்றீங்க. என்ன கூத்து நடக்குது இதெல்லாம்? அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதும் அரசியல்வாதிகள் பெரிய லெவல்ல ஊழல் பண்றதும் ஓகேன்னு தான் இத்தனை வருஷமா நடந்து ஒரு முதலமைச்சர் வந்து எப்பா நீங்க லஞ்சம் வாங்காத, யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உங்களை வேலை வாங்கும் போது நீங்க அரசு பணி மட்டும் செய்யுங்க, அந்த பணிக்கான சம்பளத்தை மட்டும் வாங்குங்கன்னு சொல்றது உங்களுக்கெல்லாம் வலிக்குது. நீங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. பாவம் நிறைய பிள்ளைங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு நிறைய எலிஜிபிலிட்டி எக்ஸாம் முடிச்சுட்டு அரசு வேலை கிடைக்காம பிள்ளைங்க தவிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஊழல் இந்த லஞ்சமெல்லாம் வாங்காம ஊழல் பண்ணாம வேலை செய்யறதுக்கு திறமையான இளைஞர் சமுதாயம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. உங்களால இந்த மாதிரி லஞ்சம் வாங்காம வேலை செய்ய முடியாதுன்னா ரிசைன் பண்ணிட்டு தாராளமா போங்க.